Hi students, welcome to BMI Max 10th Standard Max 6th Chapter Trigonometry Exercise 6.1 third sum பார்க்கலாம். Prove the following identities. இங்கே root of 1 plus sin theta by 1 minus sin theta equal to sec theta plus tan theta கேட்டிருக்கிறாங்க. First left hand side எடுத்துக்கலாம். இங்கே 1 plus sin theta by root of 1 plus sin theta by 1 minus sin theta. First இதில் வந்து கீழே 1 minus sin theta இருக்குது. இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இதோட காஞ்சுகேட்னா 1 minus sin thetaனா நம்ம 1 plus sin thetaன்னு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ 1 plus sin theta by 1 minus sin theta into 1 plus sin theta. இதோட காஞ்சுகேட் 1 plus sin theta. இங்கே மைனஸ் பதில் ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். 1 plus sin theta by 1 plus sin theta. இங்கே 1 plus sin theta into 1 plus sin theta வந்து 1 plus sin theta whole square. ரெண்டு 1 plus sin theta இருக்குது, அதனால் அது whole squareன்னு எழுதிக்கிறோம். இங்கே 1 minus sin theta into 1 plus sin theta வந்து 1 minus இங்கே sin theta into sin theta வந்து sin square theta. 1 minus sin square theta. இங்கே 1 plus sin theta whole square divided by இந்த 1 minus sin square thetaங்கிறது cos square theta. இது ஐடென்டிட்டி இருக்கும். sin square theta plus cos square thetaங்கிறது 1. அப்போ நம்மளுக்கு 1 minus sin square thetaங்கிறது cos square theta இங்கே வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 1 minus sin square theta. அப்போ இந்த 1 minus sin square thetaக்கு பதிலாக cos square thetaன்னு எழுதிக்கணும். இப்போ இதையே ரூட் ரிமூவ் பண்ணலாம். ரூட் ரிமூவ் பண்ணோம்னா இந்த பவரில் இருக்கிறது வந்து இதில் பாதி தான் வெளிவரும். ஏன்னா இங்கே ரூட் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 plus sin theta by cos thetaன்னு வரும். cos square theta இருக்குது, அப்போ ஒரு cos theta மட்டும் வரும், ஒரு cos theta. இது 1 plus sin theta by cos theta. இப்போ இது தனித்தனி டேர்ம்ஸாக எழுதிக்கலாம். 1 by cos theta, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் sin theta by cos theta. அப்போ 1 by cos thetaங்கிறது sec theta ப்ளஸ் இங்கே sin by cos thetaங்கிறது tan theta. இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். root of 1 plus sin theta by 1 minus sin theta plus 1 minus sin theta by 1 plus sin theta equal to 2 sec thetaன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி இந்த 1 minus sin thetaங்கிறத வந்து இதோட காஞ்சுகேட் 1 plus sin theta, அதால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ரூட் ஆஃப் இருக்கிறனால நம்ம இதையும் ரூட்டில் தான் போடணும். அப்போ 1 plus sin theta by 1 minus sin theta into root of இங்கே இதோட காஞ்சுகேட் 1 minus sin thetaவோட காஞ்சுகேட் வந்து 1 plus இங்கே மைனஸ் பதில் ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அப்போ 1 plus sin theta by 1 plus sin theta. இப்போ ரெண்டுமே ரூட் கூட தான் இருக்குது, அதனால் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 plus sin theta into 1 plus sin theta வந்து 1 plus sin theta whole square. ரெண்டுமே ரூட்டில் இருக்கிறனால ஒரு ரூட்டை எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இங்கே 1 minus sin theta into 1 plus sin theta வந்து 1 minus sin square theta. இப்போ இது வந்து 1 plus sin theta whole square divided by இந்த 1 minus sin square thetaங்கிறது cos square theta. நம்ம ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta equal to 1. இப்போ இங்கே இந்த sin square theta இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அது cos square theta ஆயிடும். அப்போ இந்த 1 minus sin square thetaக்கு பதிலாக cos square theta. இந்த sin square theta இந்த கொண்டு வந்துட்டோம்னா 1 minus sin square theta ஆயிடும். அப்போ அது cos square theta. அதனால் இதுக்கு பதிலாக இங்கே நம்ம cos square thetaன்னு எழுதுகிறோம். 1 minus sin square thetaக்கு பதிலாக cos square theta. இப்போ நம்ம ரூட் எடுத்தோம்னா இங்கே ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ பவர் வந்து 2 இருந்ததுன்னா ரூட் ரிமூவ் பண்ணும்போது ஒன்று தான் அந்த பவர் வந்து ஒரு பவர் இருக்கிற வேல்யூ தான் வரும். அப்போ இங்கே 1 plus sin theta மட்டும் வரும், டிவைடட் பை இங்கே cos square thetaனா ஒரு cos theta மட்டும் வரும். இப்போ இதையே தனி டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். 1 by cos theta plus sin theta by cos theta ஈக்குவல் டு இங்கே sec theta. 1 by cos thetaங்கிறது sec theta plus sin by cosங்கிறது tan theta. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இன்னொன்று இருக்குது, அதுலேயே ப்ளஸ் கொடுத்து 1 minus sin theta by 1 plus sin thetaன்னு கொடுத்துக்கிறாங்க. ரூட் ஆஃப்
இது வந்து 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இதோட காஞ்சுகேட் 1 ப்ளஸ் சைன் தீட்டாவோட காஞ்சுகேட் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, அதுக்கு பதில் மைனஸால் மல்டிப்ளை அண்ட் டிவைடு. அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ரூட் ஆஃப் இது ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா வந்து 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் 2 இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். டிவைடட் பை இது வந்து 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா வந்து 1 மைனஸ் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் இது சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே ரூட் ரிமூவ் பண்ணோம்னா இது வந்து 2 இருக்கிறது வந்து ஒரு 1 மைனஸ் சைன் தீட்டா மட்டும் வரும். இது 1 மைனஸ் சைன் தீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 மைனஸ் சைன் தீட்டா, அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒரு காஸ் தீட்டா மட்டும் வரும். இப்போ இது தனி டேர்ம்ஸாக எழுதணும்னா 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது 1 பை காஸ் தீட்டாங்கிறது சீக் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். கொஸ்டினில் தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சீக் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ் சீக் தீட்டா மைனஸ் டான் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் டான் தீட்டாவும் மைனஸ் டான் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். மீதி சீக் தீட்டா ப்ளஸ் சீக் தீட்டா வந்து இது ஒரு சீக் தீட்டா இது ஒரு சீக் தீட்டா, அப்போ 2 சீக் தீட்டா. ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.